Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் அண்டர்ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் சம் நம்பர் 21. ஓகே, ஸோ இந்த 21, 22 இந்த ரெண்டு சம்முமே நிறைய பேர் வந்துட்டு இந்த சம் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணினா டேரக்டாக நம்ம ஆன்சர்ஸ் போயிடலாம். சம் நம்பர் 21. Swiss Limited issued 40,000 equity shares of rupees 10 each at par. The entire issue was underwritten as follows: A, B and C. இதெல்லாம் வந்துட்டு gross liability value, இதெல்லாம் firm underwriters value கொடுத்துருக்காங்க A, B and Cக்கு. The total applications including the firm underwriting were 28,400. ஓகே, ஸோ அந்த 28,400 வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ்டு. ஓகேவா, தி மார்ட் அப்ளிகேஷன். ஸோ மார்ட் அப்ளிகேஷன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, கிராஸ் லைபிலிட்டி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஃபர்ம் அண்டர்ரைட்டர்ஸ் வேல்யூ 3 வேல்யூஸ்மே கொடுத்துட்டாங்க. The underwriting contract provides that credit for unmarked application be given to the underwriters in proportion to the shares underwritten. Okay, so determine the liability of each underwriters and the amount of commission payable to them assuming it is the maximum allowed by the law. ஓகேவா, ஸோ நம்மளை நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் லயபிலிட்டி மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த கொஸ்டினில் டிட்டர்மைன் தி லயபிலிட்டி as well as கமிஷன், நம்மளை வந்து கமிஷனும் கண்டுபிடிக்கணும், லயபிலிட்டி ஆஃப் தி அண்டர்ரைட்டர்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டு திங் நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஃபர்ம் அண்டர்ரைட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் கொஸ்டினில் பார்த்துட்டிங்கனாவே நீங்கள் நெட் லைபிலிட்டியே 2 டைப்ஸாக கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபர்ம் அண்டர்ரைட்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் மார்க்டு அப்ளிகேஷனில் ஒன்று, firm underwriters treated as unmarked application. ஸோ மார்க்டு அப்ளிகேஷனில் firm underwritersோட நெட் லைபிலிட்டி, அன்மார்க்டு அப்ளிகேஷனாக இருந்தால் அவங்களோட நெட் லைபிலிட்டி. ஸோ 2 டைப்ஸாக நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணி நெட் லைபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம், அப்புறம் நம்ம கமிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ firm underwritersனு வந்துட்டாவே மார்க்டு அன்மார்க்டு 2 டைப்பாக நம்ம போட போகிறோம்னு சொன்னாலும் ஸோ பேசிக் ஃபார்மேட் நான் வந்துட்டு கிளியராக எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து நோட்டில் கூட எழுதி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மார்க்டு அப்ளிகேஷன் வச்சு நம்ம போட போகிறதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே கிராஸ் லைபிலிட்டி வேல்யூ மைனஸ் ஃபர்ம் அப்ளிகேஷன் வேல்யூ மைனஸ் மார்க்ட் மைனஸ் அன்மார்க்ட் மைனஸ் சர்ப்ளஸ் அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபர்ம் அப்ளிகேஷன், இந்த ஃபர்ம் அப்ளிகேஷன் வேல்யூவே வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணி நெட் லைபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இதே அன்மார்க்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா கிராஸ் லைபிலிட்டி ரேஷியோ மைனஸ் மார்க்ட் அப்ளிகேஷன் மைனஸ் அன்மார்க்ட் அப்ளிகேஷனோட ஃபர்ம் அப்ளிகேஷன் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் ஆஃப் மார்க்ட் அப்ளிகேஷனில் மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் சர்ப்ளஸ், அதுக்கப்புறம் ஃபர்ம் அப்ளிகேஷனை ஆட் பண்ணி வி வில் கெட் தி நெட் லைபிலிட்டி. ஓகேவா, ஸோ எடுத்தோடனே கிராஸ் லைபிலிட்டி, ஃபர்மு, மார்க்டு, அன்மார்க்டு, சர்ப்ளஸ், லாஸ்ட்லாம் வந்துட்டு ஃபர்ம் அப்ளிகேஷனை ஆட் பண்ணுவோம். ரிமைனிங் எல்லாமே நம்ம மைனஸ் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே கிராஸ் லைபிலிட்டி ஃபர்ம் வராமல் மார்க்டு வரும், அன்மார்க்டையும் ஃபர்மையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ். இது என்ன சர்ப்ளஸ்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த இதில் ஏதாவது நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் வேல்யூவை வச்சு மீதி இருக்க அண்டர்ரைட்டர்ஸுக்கு நம்ம பிரிச்சுருவோம், அதுதான் சர்ப்ளஸ். ஓகேவா, லாஸ்ட்டில் இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ம் அப்ளிகேஷன், அதாவது ஃபர்ம் அண்டர்ரைட்டர்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணி நெட் லைபிலிட்டி கண்டுபிடிப்போம். ஓகேவா, ஓகே, ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம சம் பேர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மார்க்டு அப்ளிகேஷனோட வேல்யூஸ் தான் போட போகிறோம். ஓகே, ஸோ நான் எடுத்தோடனே வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லி நான் எழுதி வச்சிருக்கேன். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் லைபிலிட்டி ஆஃப் ஃபர்ம் அண்டர்ரைட்டர்ஸ் வென் ட்ரீட்டட் அஸ் மார்க்டு அப்ளிகேஷன். ஓகே, ஸோ மார்க்டு அப்ளிகேஷனை வச்சு நெட் லைபிலிட்டி ஒன்று கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் லைபிலிட்டி ஆஃப் தி ஃபர்ம் அண்டர்ரைட்டர்ஸ் வென் ட்ரீட்டட் அஸ் அன்மார்க்டு அப்ளிகேஷன், அன்மார்க்டு அப்ளிகேஷன் வச்சு நம்ம ஒரு நெட் லைபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 டேப்லெட் காலம் நான் போட்டிருக்கேன். பர்டிகுலர்ஸ் ஏபிசி நம்மளுக்கு வந்துட்டு டோட்டல். ஓகேவா, ஸோ நம்ம இந்த எழுதி வச்சிருக்கிறத வச்சு நம்ம இப்போ சம் போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் வந்து தரோவாக மெமரி பண்ணி வச்சுருந்தீங்கனாவே இந்த போகிற ஃபர்ம் அண்டர்ரைட்டர்ஸோட எல்லா சம்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ எடுத்தோடனே கிராஸ் லைபிலிட்டி ரேஷியோ, அதாவது உங்களுக்கு சில கொஸ்டினில் ரேஷியோவாக கொடுத்து வேல்யூவாக கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்மளுக்கு இதில் டேரெக்டாக கிராஸ் லைபிலிட்டி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு கிராஸ் லைபிலிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா கிராஸ் லைபிலிட்டி வேல்யூ, அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்குற வேல்யூஸ் 24,000, 10,000, 6,000. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஏக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே 24,000 கொடுத்துருக்காங்க, பிக்கு 10,000 அண்ட் சியோடது பார்த்தீங்கன்னா 6,000. ஓகே, ஸோ நம்ம இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வி வில் கெட் 34,000 + 6,000 நம்மளுக்கு 40,000. ஓகே,
ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் லைபிலிட்டி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது நம்மளுக்கு ஃபோம் அப்ளிகேஷனை மைனஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபோம் அப்ளிகேஷனும் நீங்கள் எழுதலாம், இல்லைனா ஃபோம் அண்டர்ரைட்டர்ஸோட வேல்யூஸ்னு எழுதலாம். நான் ஷார்ட் ஃபார்மாக எழுதிக்கேன். ஓகே, ஸோ ஃபோம் அண்டர்ரைட்டர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3,200, 4,000, 1,200. ஓகே, ஸோ நீங்கள் எழுதுகிறப்போ எந்தெந்த காலமுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு கரெக்டாக ஒரு வாட்டி ரீசெக் பண்ணி எழுதுங்க. ஓகே, ஸோ 3,200, 4,000 அண்ட் தென் 1,200. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணி நம்ம டோட்டல் காலமில் எழுத போகிறோம். 3,200, 4,000, 1,200 ஆட் பண்ணால் we will get 8,400. ஓகே, ஸோ இப்போது கிராஸ் லைபிலிட்டியில் இருந்து ஃபோம் அப்ளிகேஷன் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 24,000ல் 3,200 மைனஸ் பண்ணால் we will get 20,800. ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்னது 10,000ல் 4,000 போச்சுன்னா நம்மளுக்கு 6,000, 6,000ல் 1,200 போச்சுன்னா 4,800. ஓகே, ஸோ 40,000ல் 8,400 போச்சுன்னா 31,600. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா, ஸோ நீங்கள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா சைட் பை சைடு வந்துட்டு லைன்ஸ் போட பழகுங்க. ஓகே, ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதே. நீங்கள் லைன்ஸ் போடாமல் போடுறது உங்களுக்கு சம் போடுறப்போ கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ கிராஸ் லைபிலிட்டி எழுதியாச்சு, ஃபோம் அப்ளிகேஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு மார்க்ட் அப்ளிகேஷனோட வேல்யூ. ஓகே, ஸோ மார்க்ட் அப்ளிகேஷனோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேல்யூ 7,200, 9,000, 3,200. ஓகே, ஸோ 7,200, 9,000 and then 3,200. ஓகேவா, ஸோ இப்போது நம்ம கண்டுபிடிச்ச இந்த 20,800ல் இருந்து ஓகே, ஸோ 20,800ல் இருந்து 7,200, 6,000 இதெல்லாம் நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 20,800 minus 7,200 we will get 13,600. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6,000ஓட 9,000 மைனஸ் பண்ணோம்னா we will get 3,000 minus 3,000. இதெல்லாம் நீ மைனஸில் வருதா, ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்கெட்டில் போடணும். மைனஸ்ன்னு எழுதியே நீங்கள் ப்ராக்கெட்டில் போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4,800 minus 3,200 நம்மளுக்கு 1,600. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் நம்ம ஆட் பண்ணவே இல்லையா, ஸோ 7,200, 9,000, 3,200 ஆட் பண்ணோம்னா we will get 19,400. ஸோ இந்த 31,600ல் 19,400 மைனஸ் பண்ணோம்னா 12,200. ஓகேவா, ஸோ மைனஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் லைன்ஸ் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் இதில் தான் நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுற ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு ஃபோம் அப்ளிகேஷன், மார்க்ட் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்னது அன்மார்க்ட் அப்ளிகேஷனை மைனஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அன்மார்க்ட் அப்ளிகேஷனோட வேல்யூ கொடுக்கல. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்மார்க்ட் அப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ கொஸ்டின்லேயே நம்மளுக்கு டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ 28,400. இந்த டோட்டல் அப்ளிகேஷனில் மார்க்டு அப்ளிகேஷனோட டோட்டல், அதாவது மார்க்டு அப்ளிகேஷனோட டோட்டல் வேல்யூ மைனஸ் ஃபோம் அப்ளிகேஷனோட டோட்டல் வேல்யூ. ஃபோம் அப்ளிகேஷனோட டோட்டல் வேல்யூ என்னது 8,400. ஸோ இது நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ்ட் 8,400ல் மைனஸ் மார்க்ட் அப்ளிகேஷனோட வேல்யூ என்னது நம்மளுக்கு டோட்டல் ஆஃப் மார்க்ட் அப்ளிகேஷன் 19,400 மைனஸ் ஃபோம் அப்ளிகேஷனோட டோட்டல் வேல்யூ என்னது 8,400. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு ஃபோம் அப்ளிகேஷன் கொடுக்காம இது ஒரு நார்மல் அண்டர் ரைட்டிங் அப்ளிகேஷனோட சம்மாக இருந்துச்சுன்னா அன்மார்க்ட் அப்ளிகேஷனோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அப்ளிகேஷன் மைனஸ் மார்க்ட் அப்ளிகேஷனோட டோட்டல். கொஸ்டினில் கொடுத்துருக்க டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ்டில் மைனஸ் வெறும் மார்க்ட் அப்ளிகேஷனோட டோட்டலில் 2 வேல்யூவையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு அன்மார்க்ட் அப்ளிகேஷன் வேல்யூ கிடச்சிரும். இப்போ நம்ம போடுறது ஃபோம் அண்டர் ரைட்டர்ஸுங்கிறனால டோட்டல் அப்ளிகேஷனில் மார்க்ட் அப்ளிகேஷனோட டோட்டலையும் மைனஸ் பண்ணி ஃபோம் அப்ளிகேஷனோட டோட்டலையும் நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுதான் பெரிய டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளுக்கு கிடையாது. ஓகே, ஸோ 28,400 மைனஸ் 19,400, 8,400 நம்மளுக்கு அன்மார்க்ட் அப்ளிகேஷனோட வேல்யூ வந்துட்டு 600. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு அன்மார்க்ட் அப்ளிகேஷனோட வேல்யூ என்னது 600. இந்த 600 நம்ம A, B and C இந்த 3 அண்டர் ரைட்டர்ஸ்க்கும் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஏயோட வேல்யூ என்னது 24,000, 10,000, 6,000. இதை வந்து நம்ம 24,
10 6ஆக பிரிக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த 3 0வையும் நம்ம கேன்சல் பண்ணல. எல்சிஏ மெத்தட் இது நார்மலாக நீங்கள் 12லேயே படிச்சிருப்பீங்க. 0வெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா வெறும் 24 10 6ன்னு இருக்குது. இதையும் நீங்கள் வந்துட்டு இன்னும் கம்மி பண்ணி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 24 10 6 மட்டும் இருக்கா, 2 டேபிள்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 1 2 2 2 4 5 2 10 3 2 6 நீங்கள் 12 5 3 கூட எடுத்துக்கலாம். நான் வந்து டேரெக்டாக 24 10 6ன்னு எடுத்திருக்கேன். நீங்களும் டேரெக்ட் வேல்யூஸே எழுதிக்கோங்க. ரொம்ப லீஸ்ட்டில் போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போட்டோம்ல இந்த 12 5 3 இந்த மாதிரி ரொம்ப லீஸ்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ டேரெக்டாக இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். 10 24 6. ஓகே, ஸோ இப்போ 24 10 6 நம்மளுக்கு இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? ஸோ 24 10 6 ஓகே ஆட் பண்ணால் we will get 40. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி டிவைட் பண்ண போகிறோம்னா 600 இன்ட்டு நம்ம வெறும் ஏக்கு போடுறனால 600 இன்ட்டு 24 டிவைடட் பை 40. ஓகேவா, ஸோ 360 தான் நம்மளோட வேல்யூ. ஏக்கு பார்த்தீங்கன்னா 360. தயவு செஞ்சு இந்த மாதிரி காஸ்ட் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ் வர எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நார்மல் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் உங்களுக்கு டேரெக்டாக அந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் கிடையாது. நீங்கள் எதுக்குனாலுமே டிவைடட் பை 100 100ன்னு போடணும். ஸோ சயின்டிஃபிக் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 600 இன்ட்டு 10 டிவைடட் பை 40. ஓகே, ஸோ 600 இன்ட்டு 10 டிவைடட் பை 40 நம்மளுக்கு வந்துட்டு 150. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 600 இன்ட்டு 6 டிவைடட் பை 40 நம்மளுக்கு வந்துட்டு 90. ஓகே, இப்போ இந்த மூணு வேல்யூஸையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 600 வரும். 360 ப்ளஸ் 150 ப்ளஸ் 90. ஓகேவா, 600. இப்போ இதை தான் நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். 13,600ல் மைனஸ் 360 we will get 13,240. இது ஆல்ரெடி மைனஸில் இருக்கனால நம்ம இதையும் மைனஸ் பண்ணுறதுனால டேரெக்டாக நம்ம வந்துட்டு 3,150 ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். ஓகேவா, ஸோ நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம 12லேயே படித்தா காமனான ஒரு மெத்தட் தான். 150 மைனஸ் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தானே. ஸோ ரெண்டு வேல்யூவே ஆட் பண்ணி நம்ம 3,150 எழுதிட்டு எந்த வேல்யூ ஹையராக இருக்கோ அந்த வேல்யூவோட சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 3,000 தான் ஹையர் வேல்யூ. ஸோ அதனால் நம்ம அந்த மைனஸை டேரெக்டாக எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ 1600ல் நம்மளுக்கு 90 போச்சுன்னா we will get 1510. ஓகேவா, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1510ஓட 13,240 3150. ஓகே, ஸோ இது மைனஸில் இருக்கா. ஸோ 13,240 இதில் வந்துட்டு மைனஸ் 3150 ப்ளஸ் 1510 we will get 11,600. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணுறப்ப கூட இது மைனஸில் இருக்கனால 13,240ல் 3,150 மைனஸ் பண்ணி தென் 1510 ஆட் பண்ணால் we will get 11,600. ஓகேவா, ஸோ நம்மளோட ஃபோம் அப்ளிகேஷன் மைனஸ் மார்க் மைனஸ் அன்மார்க் இந்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூ இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்ம வந்து சர்ப்ளஸாக எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ மைனஸ் சர்ப்ளஸ் இது வந்துட்டு என்ன வேல்யூ 3150வை வெறும் ஏக்கும் சிக்கு மட்டும் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். ஏன்னா இது பியோட சர்ப்ளஸ் வேல்யூ. ஸோ பிக்கு நம்ம எந்த வேல்யூவும் எடுத்துக்க போகிறது இல்லை. சர்ப்ளஸ்க்கு டோட்டலும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் டேஷ் போட்டுருங்க, இல்லை நில்லுன்னு போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இந்த 3150வா நம்ம வந்து ஏக்கும் சிக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம். என்ன ரேஷியோ? ஏக்கு பார்த்தீங்கன்னா 24, சிக்கு பார்த்தீங்கன்னா 6. ஸோ 24 + 6 நம்மளுக்கு 30. ஓகேவா, ஸோ இப்போது 3150 இன்ட்டு 24 டிவைடட் பை 30 we will get 2520. பிக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம சிக்கும் அதே மாதிரி பண்ண போகிறோம். 3150 இன்ட்டு 6 டிவைடட் பை 30 நம்மளுக்கு வந்துட்டு 360. ஓகேவா, ஸோ சர்ப்ளஸ்க்கு டோட்டல் கிடையாது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி டோட்டல் எழுதக்கூடாது. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்ச வேல்யூவை மைனஸ் பண்ணி எழுதிடலாம். 13,240ல் 2520 மைனஸ் பண்ணால் we will get 10,720. இங்கே எந்த வேல்யூவுமே கிடையாது. ஏன்னா இந்த வேல்யூவை தான் நம்ம ஏக்கும் சிக்கும் நம்ம பிரித்து கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ டேரெக்டாக 1510ல் 630 மைனஸ் பண்ணோம்னா we will get 880. ஓகேவா, ஸோ இதுக்கு மைனஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாதனால இந்த 11,600 நம்ம டேரெக்டாக எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ லாஸ்ட்டில் என்ன சொன்னோம்? ஃபோம் அப்ளிகேஷன் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம்.
ஃபேம் அப்ளிகேஷனோட வேல்யூ நம்ம மேலேயே எழுதியிருக்கோம். ஸோ புக்கை ரெஃபர் பண்ண வேணால் டேரெக்டாக அப்படியே எடுத்து எழுதிடலாம். 3200. பிக்கு பார்த்தீங்கன்னா 4000. சிக்கு பார்த்தீங்கன்னா 1200. இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 8400. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் தான் பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஸோ 10,720ல் 3200 ஆட் பண்ணோம்னா 13,920. அண்ட் தென் இந்த 4,000 டேரெக்டாக எழுதிடலாம். 80ல் நம்ம வந்துட்டு 1200 ஆட் பண்ணோம்னா we will get 2080. ஓகே, ஸோ 11,600ஓட 8,400 ஆட் பண்ணோம்னா we will get 20,000. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் போட்ட சம் கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச டோட்டல் 11,600ஓட 8,400 மைனஸ் பண்ணி நம்மளுக்கு 20,000 கிடச்சிச்சா? இப்போ ஆட் பண்ணி நம்மளுக்கு 20,000 கிடச்சிச்சு. இப்போ இதை மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணாலும் 20,000 வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சம் கரெக்ட். ஓகே, ஸோ 13,920 ப்ளஸ் 4,000 ப்ளஸ் 2080 we will get 20,000. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி இருந்தும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 20,000 வரணும். இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணால் 20,000 வரணும். அதாவது சேம் வேல்யூ வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சம் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கு மெயினானது இந்த ஃபார்மேட் தான். இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் நீங்கள் வந்து சம் போட போகிறீங்க. இந்த ஃபார்மேட்டை நல்லா நீங்கள் வந்து தரோவாக மெமரி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் மெயினாக மிஸ்டேக் பண்ணுறது இந்த மைனஸ் வேல்யூ வந்துச்சுன்னா, மைனஸ் வருது இல்லை, ஸோ இதையும் நம்ம மைனஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிட்டு மைனஸ் சிம்பிள் நம்ம எழுதிடுவோம். இந்த மைனஸை தான் நம்ம சர்ப்ளஸாக எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறது இந்த ஸ்டெப்பில். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸை டிவைட் பண்ணுறதுல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ 600 என்னது? அன்மார்க்ட் அப்ளிகேஷன். அன்மார்க்ட் அப்ளிகேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சு போட்டாச்சு. ஸோ 600 நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிடுவோம். ஏ, பி அண்ட் சி இதுக்கு நம்ம எப்படி ரேஷியோ எடுப்போம்னா, நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப லீஸ்ட் வேல்யூ வரைக்கும் நீங்கள் எல்சிஎம் மெத்தட் வச்சு கண்டுபிடிக்க வேணாம். டேரெக்டாக இருக்கிற 0வை மைனஸ் பண்ணிவிட்டு 24, 10, 6னே எடுத்துக்கோங்க. லீஸ்ட் வரைக்கும் இது 2 டேபிள்ஸ்லேயும் இது ஆகும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு 3, 5, 12 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா வேல்யூஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகும். சம்டைம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரும், சம்டைம்ஸ் டிஃபராக தான் வரும். ஸோ ரொம்ப லீஸ்ட் வேல்யூக்கு நீங்கள் எடுத்துக்க வேணாம், 24, 10, 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு மிஸ்டேக் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மார்க்ட் அப்ளிகேஷனுக்கு நெட் லைபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்மார்க்ட் அப்ளிகேஷனுக்கு அதே மாதிரி இந்த ஃபார்மேட்டை வச்சு நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிராஸ் லைபிலிட்டி ரேஷியோ இல்லைன்னே வெரி கிராஸ் லைபிலிட்டி எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் போட்ட இதை வச்சே நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 24,000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்கு 10,000, சிக்கு 6,000. டோட்டல் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தே நீங்கள் எழுதிடலாம் 40,000. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்குக்கு ஃபேம் அப்ளிகேஷனை மைனஸ் பண்ணுவோம். பட் அன்மார்க்டுக்கு எடுத்தோன்னே நம்ம மார்க்டு அப்ளிகேஷன் தான் எடுத்துப்போம், ஃபேம் அப்ளிகேஷன் வராது. ஓகே, ஸோ மார்க்டு அப்ளிகேஷனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7,200, 9,000, 3,200. இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 19,400. ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 24,000ல் 7,200 மைனஸ் பண்ணோம்னா 16,800. 10,000ல் 9,000 போச்சுன்னா 1,000. நெக்ஸ்ட் 6,000ல் 3,200 போச்சுன்னா 2,800. நெக்ஸ்ட் 40,000ல் 19,200 போச்சுன்னா 20,000. ஓகே, 40,000 மைனஸ் 19,400, 20,600 இதோட வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் லைன்ஸ் போடுறதுல மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஸோ லைன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அன்மார்க்டு அப்ளிகேஷன் ப்ளஸ் ஃபேம் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து டோட்டல் மைனஸ் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு இந்த இதில் அன்மார்க்டு அப்ளிகேஷனோட டோட்டல் வேல்யூ வேணாது 600. ஸோ இந்த 600 ப்ளஸ் ஃபேம் அப்ளிகேஷனோட டோட்டல் வேல்யூ வேணாது 8,400. ஸோ 8,400 ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 8,400யும் 6,000யும் 600 ஆட் பண்ணால் 9,000 வரும். இந்த 9,000 தான் நம்ம ஏபிஎன்சிக்கு பிரித்து கொடுக்க போகிறோம். புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் அன்மார்க்ட் அப்ளிகேஷன் தான் மைனஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அன்மார்க்ட் அப்ளிகேஷனை வந்து டேரெக்டாக மைனஸ் பண்ணாமல் டோட்டல் ஆஃப் அன்மார்க்ட் அப்ளிகேஷனோட டோட்டல் ஆஃப் ஃபேம் அப்ளிகேஷனை ஆட் பண்ண போகிறோம். ஃபேம் அப்ளிகேஷனோட டோட்டல் நம்ம வந்துட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் 8,400. ஸோ 8,400ஓட
அன்மார்க்டு அப்ளிகேஷனோட வேல்யூ 600. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9000. ஸோ 9000 வச்சு நம்ம டேரெக்டாக அன்மார்க்டு எப்போதும் போல் பிரிக்கிற மாதிரி ஏ, பி அண்ட் சிக்கு பிரித்து கொடுக்க போகிறோம். 24, 10, 6. ஓகே, ஸோ இந்த ரேஷியோ ஆஃப் 40. ஓகேவா? ஸோ இப்போ 9000 into 24 divided by 40 we will get 5400. அதே மாதிரி 9000 into 10 divided by 40 we will get 2250. and then 9000 into 6 divided by 40 we will get 1350. ஓகே, ஸோ இந்த 3 வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2250 plus 5400 we will get 9000. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த 2 வேல்யூவை தான் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 20,600ஓட 9000 மைனஸ் பண்ணோம்னா 11,600. 2,800ஓட 1350, 1,450. 1000ல் 2250 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நெகட்டிவில் வருது 1250. ஓகேவா? ஸோ நெகட்டிவில் வந்துச்சுன்னா மைனஸ் போட்டு அதை நீங்கள் ப்ராக்கெட்லேயே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நெகட்டிவ்னு கண்ணில் நல்லா தெரியும். ஓகே, ஸோ 5400 மைனஸ் பண்ணோம் 11,400. ஓகே, ஸோ மார்க்டு அப்ளிகேஷன் மைனஸ் பண்ணியாச்சு, அன்மார்க்டையும் ஃபர்ம் அப்ளிகேஷனையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மைனஸ் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னால் என்னது? நெகட்டிவ் வேல்யூ. ஓகே, ஸோ இதுக்கு என்ன வந்திருக்கு? இதுலேயும் நம்மளுக்கு பி 1250 வந்து ஏக்கும் சிக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம். இந்த ரேஷியோ ஆஃப் 24, 6. 24 divided by 30. எப்படி 30 வந்துச்சுன்னா 24யும் 6யும் ஆட் பண்ணால் we will get 30. ஓகேவா? ஸோ 1250 into 24 divided by 30 we will get 1000. ஓகே, 1000. இந்த 1250 தான் நம்ம ஏக்கும் சிக்கும் பிரிச்சிட்டனால பிக்கு எந்த வேல்யூ வராது. அதே மாதிரி சர்ப்ளஸ்க்கு டோட்டல் வேல்யூ கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்துட்டு 1250 into 6 divided by 30 we will get 250. இப்போ இந்த 2 வேல்யூ நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். 11,400 minus 1000, 10,400. இதுக்கு வேல்யூ கிடையாது. 1450 minus 250 we will get 1200. இப்போ இந்த 11,600 நம்ம டேரெக்டாக எடுத்தாச்சு. 2 ஸ்டெப்லேயும் லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்? ஃபார்ம் அப்ளிகேஷனை ஆட் பண்ண போகிறோம். ஃபார்ம் அப்ளிகேஷனோட வேல்யூ நம்ம போன சம்மில் இங்கே லாஸ்ட்டில் போட்டிருப்போம். ஸோ இது நீங்கள் இதே பார்த்து டேரெக்டாக எழுதிடலாம். 3,200, 4,000, 1,200. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8,400. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 10,400ஓட 3,200 ஆட் பண்ணால் 13,600. இதுக்கு நீங்கள் வெறும் 4,000 டேரெக்டாக அப்படியே எழுதிடலாம். 1,200, 1,200 நம்மளுக்கு 2,400. இதே தான் நம்ம போன சம்லி பண்ணோம். 11,600, 8,400, 20,000. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் நம்ம போட்ட ஆன்சர் எப்படி செக் பண்ணுவீங்க? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 20,000 வந்துருச்சா? ஸோ இதை 3த்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 20,000 வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சம் ரைட். ஓகே, ஸோ 13,600, 4,000, 2,400, 20,000. ஸோ 2 ஆன்சருமே கரெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டினில் கேட்டு நெட் லயபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் அடிஷ்னலாக என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அமௌண்ட் ஆஃப் கமிஷன் ஃபார் ஈச் அண்டர் ரைட்டர்ஸ். ஸோ ஏபிசி இந்த 3 அண்டர் ரைட்டர்ஸ்க்கு நம்ம கமிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கமிஷனோட வேல்யூ வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக இப்போ வந்துட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இதை வந்து நீங்கள் ஒரே பேஜில் எழுத பாருங்கள். நீங்கள் எக்ஸாமில் இது ரெண்டுத்தையும் ஒரே பேஜில் எழுதிட்டு கமிஷனை மட்டும் நெக்ஸ்ட் பேஜில் எழுதினீங்கன்னா மார்க் சில மேம் கரெக்டாக போட்டுருவாங்க, சில மேம் வந்துட்டு தப்பாக தான் போடுவாங்க. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கமிஷன் பேபிள். ஓகே, ஸோ கமிஷன் பேபிள் டு ஏ, பி அண்ட் சி. ஓகேவா? ஸோ ஏயோட கிராஸ் லைபிலிட்டி வேல்யூ என்னது? 24,000. பிக்கு பார்த்தீங்கன்னா 10,000. சிக்கு பார்த்தீங்கன்னா 6,000. ஓகேவா? ஸோ இன்டூ எத்தனை ஷேர்ஸ் அட் தி ஷேர் ஆஃப் 10 rupees ஈச். ஓகே, ஸோ rupees 10 ஈச்சுக்கு. ஸோ அதாவது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டார்டிங்லேயே 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 ஈச். அதாவது ஒரு ஷேரையும் 10 rupeesக்கு விற்றுருக்காங்க. ஸோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டோட்டல் ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ண 24,000, 10,000, 6,000ல்
₹10க்கு விற்றா கமிஷன் எவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம்னா கமிஷன் பேயபிளுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அதாவது டேரெக்டாக சில கொஸ்டினில் கமிஷன் வந்துட்டு 10%ன்னு கொடுத்தா நீங்கள் டேரெக்டாக இன்ட்டு 10%ன்னு போட்டுருவீங்க. நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் கமிஷனே நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம புக்கிலே நம்மளுக்கு ஒரு டேப்லெட் காலம் வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதே ஈக்விட்டி ஷேர்ஸாக இருந்துச்சுன்னா அண்டர் ரைட்டர்ஸ்க்கு 2.5, பப்ளிக்கு 2.5%. இப்போ இதே ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்லைனா கன்வெர்ட்டபிள் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸாக இருந்துச்சுன்னா அமௌண்ட், அதாவது நம்மளுக்கு இஷ்யூ பண்ணியிருக்க அமௌண்ட் வந்துட்டு 5 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா 2.5% ஃபார் அண்டர் ரைட்டர்ஸ், பப்ளிக்கு 1.5%. இதே அமௌண்ட் 5 lakhsக்கு மேலே இஷ்யூ பண்ணியிருக்காங்க அண்டர் ரைட்டர்ஸ்க்குனா வெறும் 2% தான், பப்ளிக்கு 1%. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க என்ன ஷேர்ஸ்? ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ நம்மளுக்கு வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம போடுறது வெறும் அண்டர் ரைட்டர்ஸ்க்கு மட்டும்தான், பப்ளிக்கு கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா 2.5%. ஸோ நம்மளோட கமிஷன் பார்த்திங்கன்னா 2.5%. 3 பார்ட்னர்ஸ்க்குமே வந்துட்டு 2.5%ல் தான் கமிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த 10 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறது ₹10 ஈச் பர் ஷேர். ஓகே, ஸோ அதனால இந்த 10 இந்த வேல்யூஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற அண்டர் ரைட்டர்ஸோட வேல்யூஸ். நெக்ஸ்ட் இந்த 2.5% எப்படி வந்துச்சுன்னு நம்ம இப்போ பார்த்தோமா? ஸோ எப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்னாவே உங்களுக்கு 2.5% தான். ஓகேவா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்லாட்டி கன்வெர்ட்டபிள் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் அப்படிங்கிறப்ப தான் 5 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2.5%, இதே 5 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா வெறும் 2% ஃபார் அண்டர் ரைட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கமிஷனையும் நீங்கள் கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கோங்க. சில கொஸ்டினில் டேரெக்டாகவே கமிஷன் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலனா தான் நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ 24,000 இன்ட்டு 10 இன்ட்டு 2.5% 6,000. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 இன்ட்டு 10 இன்ட்டு 2.5% 2,500. நெக்ஸ்ட் 6,000 இன்ட்டு 10 இன்ட்டு 2.5% நம்மளுக்கு 1,500. எல்லாத்தையுமே ருப்பீஸ் போட்டுருங்க. ஓகே, ஸோ ருப்பீஸ் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இந்த சம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். நீங்கள் என்னன்னா இதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு லாஸ்ட்டில் கமிஷன் கண்டுபிடிக்கலன்னா மார்க் குறைச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ கமிஷன் கொடுத்துருக்க கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக படிக்கணும். அதனால தான் நான் நடத்துகிற எல்லா சம்லேயும் எடுத்தோடனே கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் ஆன்சர்ஸ்க்கே போவேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு லயபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கமிஷனையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்ம் அண்டர் ரைட்டர்ஸ்னாவே மார்க்டு அப்ளிகேஷனில் ஒரு காலம், நெக்ஸ்ட் அன்மார்க்ட் அப்ளிகேஷனில் ஒன்று. இந்த ஆர்டர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதை நீங்கள் தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் நீங்கள் ஒரு ஆர்டர் மாற்றி எழுதினாலும் ஹோல் சம்மே தப்பாக போயிடும். ஓகேவா? ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ ரிமைனிங் சம்ஸ் 22, 22, 23, 24 இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.